உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமா கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 ரூபாய் மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டுல வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கு. 3ஆம் வீட்டு அதிபதி போய் ராசிநாதனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார போறாரு. நிறைய பேர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க இருந்தா ஏதாவது ஒரு இடத்துக்கு போறது, இடத்துல இருந்தா இங்க இருந்து மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு, தொழில் நிமித்தமாக நீங்கள் வேலைக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நிகழ காத்திருக்கிறது. நம்பர் 1, புதிய தொழில் வரவு, அதன் மூலமாக லாபம், அதன் மூலமாக வெற்றி. அதுவும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தொழிலை மேற்கொள்வது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டா இருக்கலாம், இல்லை ப்ளூ மெட்டல்ஸா இருக்கலாம், அது ஏதாவது இந்த சோலார் சிஸ்டமோட கனெக்ட் ஆகலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கோட கனெக்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து இந்த தடவை இயங்கிறதுக்கான வாய்ப்பு, அதில் தொழில் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கிறவருக்கோ உங்களுக்கோ இந்த செப்டம்பர் மாதம் நடக்க காத்திருக்கிறது. நம்பர் 2, 3ஆவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. இப்போ நிறைய பாக்கியங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். நிறைய கிஃப்ட் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். நினைச்சது நினைச்சபடியே நடக்கக்கூடிய மாதமா இருக்கும். நிம்மதியா இருக்கக்கூடிய மாதமா இருக்கும். நிம்மதியா தூங்கக்கூடிய மாதமா இருக்கும். செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் இடத்துல ரொம்ப அழகா சுக்கிரனுடைய அதி உன்னத தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது கும்பத்துக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. குழந்தைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும்.
நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஏதோ ஒரு டிராவல் காத்துட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருந்த தடை நிவர்த்தி ஆகும். பிளானிங் பக்காவாக இருக்கும் இந்த தடவை. எங்கே எதை பண்ணணுன்றதை பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. வரவெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் செலவு தான் அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக எட்டி பார்க்கும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியோட உங்களுக்காக பண்ணிப்பீங்க. உங்களுக்கு உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு, என் வீட்டுக்கு, என் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் இருக்குது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் தானா திருமணத்துக்கார நிறைய பேர்ட்டு இந்த ஊர் உலகத்தில் போயிட்டு இந்த பந்தா கட்டுறதுக்காகவே சில செலவுகள் மேற்கொள்கிறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கா. நம்மளை எவனுமே மதிக்க மாட்டான். என்ன மதிச்சு அவன் கூப்பிட்டானேன்றதுக்காக போய் சில செலவுகள் மேற்கொள்கிறது. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக நடந்தே தீரும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய பொசிஷன் 9ஆம் இடத்துல இருக்கு. நிறைய அப்பா மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நிறைய குருமார்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். கும்பராசியில் கும்பத்தில் எந்த பிளானட் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் ஹாப்பினஸ் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். நிறையா வீடு க்ளீன் பண்ணுறது, கிளென்ஸ் பண்ணுறது, வீட்டை எடுத்து வைக்கிறது, சரி பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்டே உங்களுடைய நிகழ்வுகள்லாம் முதல் 15 நாட்கள் அப்படியே நடக்கும். அடுத்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா செவ்வாய் இறங்கி குருவோட பயணப்படுவார். மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கிப்பீங்க. வீட்டில் ஏதாவது சோஃபா வாங்கி போடுறது, இல்லை ஏதாவது கடை வாங்கி போடுறது, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த தடவை செலவுகள் மேற்கொள்வதற்கான காலகட்டமாக இருக்குது. வர வருமான்னு கேட்டால் எஸ் வரும். ஆனால் கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இருக்குது. 4வது விஷயம், வேலையில் இருந்த பிரச்சனை சரியாக போகும். நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. இதை 4ஆம் இடத்த அதிபதி போய் 6ல் உட்காந்துருக்காரா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு. இப்படி தான் எடுக்கணும். நம்ம காரகத்தை எடுக்கணும். சும்மா போயிட்டு அதை வரும் இது வரும் அடிச்செல்லாம் விடல. நிஜமா 4ஆம் இடம்ன்றது குடும்பம், 6ஆம் இடம் வேலை. அப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு 100 விழுக்காடு உண்டு. இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஆஃபீஸ் வந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் ஜாக்பாட் அடிக்க போகுது, ஜாலி தான். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஏன வேலைகளையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கறதுக்கான அமைப்பாக தான் இருக்குது. ஹெல்த்து பார்த்துப்பீங்க இந்த தடவை. நிறைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய மாதமாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துட்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல தூக்கம், நல்ல உணவு, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிக்குங்க? சூப்பராக படிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது என்ன கவலை? கும்பராசிக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இந்த சூப்பராக படிப்பாங்க. படிப்புலலாம் பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே உட்காந்து குருவா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க அக்கறை, அதான் சொன்னேன், ஏன் குடும்பம் ஏன் வீடுன்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. ஓகே, 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். உனக்கு என்னப்பாங்க எல்லாம் நமக்கு என்னப்பா நம்மளுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக தான் இருக்கும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாம் சூப்பர். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக இருக்குது. வெள்ளை கட்சிப்புக்கு வேலை நம்ம இன்னும் 7.5 சனியில் இருக்கோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாதச்சனி அப்படியே கீழே இறங்கும்போது அது ஜென்மச்சனியாக மாறும். அப்போ தேவையில்லாத மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். அது மட்டும் கொஞ்சம் கவனம். தலைக்கு மேலே இருக்கிற ராகு இருக்காரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி போகும்போது ராகு முடிச்சுட்டு போயிடுவான். கொஞ்சம் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் பார்த்துக்கிறது கும்பத்துக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சரியான அமைதியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகிறது, சொந்த இடத்துக்கு போகிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். இந்த தடவை அதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அபரிவிதமாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு காவல் தெய்வ கோவிலுக்கு போகிறது, எஸ்பெஷலி இந்த கருப்பசாமி முனீஸ்வரன் மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நிறமாலை சாத்துறதுக்கான வாய்ப்பு, மாலை சாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நிகழும். அப்போ காவல் தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் இந்த தடவை உங்களுடைய கலக்கங்களிலிருந்து போக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. கும்பராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை தவளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், தவளையா? எஸ், தவளை பார்க்குறது, ஃப்ராக் பார்க்குறது, ஃப்ராக் மாதிரி இமேஜ் பார்க்குறது, ஃப்ராக் இமேஜில் கலராவது அடிப்பீங்க. இந்த தடவை ஏதாவது தவளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தவளையோட உடம்பை பற்றி ஏதோ ஒன்று. அதே மாதிரி சில பேருக்கு இந்த
முத்து, கடல்ல இருந்து இந்த முத்து பிரிக்கிறது, இந்த ஒரு முத்து பார்க்கறது, சிப்பி, முத்து இதெல்லாம் கண்ணில் படும். இப்படிலாம் பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷமா நீ வெளில வரப்போற, உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள போற, உனக்கான நேரம் நல்லா இருக்கு, என்னோட ஷீல்டுல பாதுகாப்பா இருப்ப, கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முத்து பார்த்தல், தவளை பார்த்தல் நிகழ்வுலாம் வர காத்திருக்கு. தவளை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனம், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க, தேவையில்லாமல் கோவப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயமா தவளை பார்க்குறதும். முத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு விஷயமா மாற போகிறீங்க, உங்களுக்கான வாழ்வியல் ஜொலிக்க போது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் அந்த முத்து பார்த்தல் நிகழும் நிகழ காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2026 வருடம்.